வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் பக்கோடா பண்ண போகிறோம். பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் ஒன்று, மல்லித்தலை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கலாம். மல்லித்தலை கருவேப்பிலை வெங்காயம் போட்டு காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அரிசி மாவு இது அது ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், கடலை மாவு 2, 3 ஸ்பூன் கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு கத்திரிக்காய் முதல்ல கட் பண்ணி போட்டால் கருத்து போயிடும், அதனால் கடைசியில் கட் பண்ணி போடலாம். எந்த அளவுக்கு சின்னதாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். நம்ம காய் சீவுறதுல சீவி கூட போடலாம், குட்டி குட்டியாக வெட்டி போடலாம், நல்லா மெலிசாக. காய் சீவுறதுல கூட சீவி போட்டுக்கலாம். வெட்டியாச்சு. இதெல்லாம் கலந்துடலாம்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாவு எல்லாம் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் நம்ம எப்பயும் பக்கோடா எப்படி போடுவோமோ அது மாதிரி போட்டுக்கலாம். கையில் எடுத்து இப்படி உதுத்து விட்டுருவோம். கத்திரிக்காய் பொதுவாகவே ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடாலாம் செஞ்சு கொடுத்தா கத்திரிக்காயை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே கத்திரிக்காய் சாப்பிட்ற பழக்கம் வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. கத்திரிக்காய் குட்டியாக கட் பண்ண முடியல அப்படின்னா காய் சீவுறதுல சீவிக்கலாம். நல்லா மொறுன்னு வேக வச்சு எடுக்கணும். இப்போ பக்கோடா நல்லா வெந்துருச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கத்திரிக்காய் பக்கோடா செய்கிறது. சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாப்பாடு, சாம்பார் சாதம், பருப்பு சாதம், அப்புறம் ரசம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றப்போ இது சைடிஷாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டீ கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் கத்திரிக்காய் பக்கோடா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.